இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டு இருக்கேன். அம்மன் சரின்னு சொன்னா வீட்டுக்கே கூட்டி வருது போல இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரியே நல்ல புருஷனா என் தங்கச்சி விஜய் கிடைக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேங்க. அப்படியே கிடைச்சு அர்ச்சனை பண்றதாவும் வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுங்க. சரி வா போலாம். சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே மாங்கல்ய தேவதாभ्यो நமः ஆவாஹனா ஆவாஹயாமி ஆவாஹனா சாவதன்யாதி குணவதே முத்ரா முர்திஸ்ய மாங்கல்ய தேவதாभ्यो நமः சமஸ்தோ விஜாரபூஜான் சமர்ப்பயாமி மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்ராபி சபகே கண்டேவ சரத சரம் மாங்கல்யமூர்த்த சுபமுகூர்த்தோ எக்காய்ஸா இருமா. ஹலோ, என்ன சொல்றீங்க? ஜானகி, ஜானகி வரங்க. சீக்கிரமா. என்னாச்சு? சொல்ல. என்னாச்சு? என்னங்க என்னன்னு சொல்லுங்களேன். என்னப்பா? மேல இருக்கம்மா, மேல போய் பாருமா. என்னாச்சுப்பா? எப்படி மாமா அது? இருட்டுல உட்கார்ந்துருக்கேன்னுதான் லைட்ட போட்டேன். எனக்கு ஒன்ன பார்க்க ரொம்ப வேதனையா இருக்குமா? நீ ஏமா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்னால எப்படிமா இதே மாதிரி 14 வருஷம் வாழ முடிச்சது? நான் மாத்திரம் ஹாஸ்பிட்டல் போகாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு நல்லவனா பார்த்து உன்னை கட்டி வச்சிருந்திருப்பேன். எனக்குதான் அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நம்ம அப்பாவுக்கு புத்தி எங்க போச்சு? அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நடந்தது நடந்து போச்சு. ராஜாவை வளர்த்த ஆளாக்க வேண்டாமா? அதனாலதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டேன். அதுக்காக உன்னோட வாழ்க்கை ஒண்ணும் ஆயில்லையக்கா.
நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எல்லாம் நீ கொடுத்தா. நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தானக்கா. அக்கா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உன் நிழல்ல தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடு. எனக்கு அது போதும். நான் எப்பவும் கூடவே இருந்துடுறேன். நான் இப்படியே இருந்துடுறேன். என்னம்மா இது அச்சத மாதிரி அழுத்திட்டு இருக்கே? இது உன்னோட வீடுமா? இந்த மாதிரி நான் அழவே கூடாது. முன்ன மாதிரி எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சரி. ராஜா, உன் கல்யாண விஷயத்த இவ்வளவு சீக்கிரத்துல பேசி முடிச்சிட்டோன்னு தெரிஞ்சா விஜய் ரொம்ப ஆச்சரியப்படுவா. ஆமாப்பா, நீங்க அம்மா ஆச்சரியப்படுவீங்க. நாஸ்டலுக்கு போய் உன் நிலைமை எனக்கு புரியுதா? தாலி கட்ட வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கா. சரி, பெட்டியில இறக்கி வச்சுட்டு போ, அப்படியே போயிடாத. சரிப்பா. வந்தாச்சு. இப்படி பார்த்து சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பாக்குறதுலாம் உண்மைதானா? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. யாரியாது அனுமதி இல்லாம உள்ள போறது? பர்மிஷன் எங்கே வாங்கணும்? உள்ளதான். அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. யார பாக்கணும் நீங்க? பிரியா. எந்த ரூம்னு சொல்ல முடியுமா? ரூம் நம்பர் 18. ஓ, அவங்களா? குழந்தை கூட இருக்கு. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? நான் 4 நாள் தான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? பேர் கூட வச்சிருப்பியா? இல்ல சார், அந்த அம்மா மேட்டனோட பர்மிஷன் வாங்கி ஒரு குழந்தைய தான் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. யோ, அது வேற யாராவது இருக்கும். ரூம் நம்பர் 18ல ஃபைனல் இயர் MBBS படிக்கிற பிரியாங்கிற பொண்ணை தான் நான் பார்க்கணும். இல்ல சார், இந்த நேரத்துல ஆம்பளைங்க யாரும் உள்ள போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருவாச்சார கோச்சிக்காத. இப்ப என்னன்னா, நீ உள்ள போய் வேற யாரையா கூட்டிட்டு வருவ, மறுபடியும் கொண்டு போய் விடணும், திரும்பவும் வேற யாரையா கூட்டிட்டு வருவ. எதுக்கு வம்பு? நீனு நானும் ஒன்னா உள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். 3 பேருமே கேட்டுட்டு வந்து பேசிடலாம். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா. வா போவோம். பிரியா, பிரியா. ராஜா, நீங்களா? எப்ப ஊர்ல? இப்பதான். இவங்க தான் பிரியா. இவங்க கிட்ட தான் பேசணும்னு சொன்னா. பேசலாமா? சீக்கிரமா வாங்க சார், என் பழத்துல மண்ணாளி போட்டுறாதீங்க. இவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னான். உண்மைதான், குழந்தை இருக்கு. வாட்? குழந்தை உனக்கா? நான் ஒண்ணு தப்பு இல்லையா? நினைப்ப பாரு, இங்க கண்ணே என் கூட இருக்கான். கண்ணா உன் கூட இருக்கானா? ஏன்? ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? வாட்? எங்க அம்மாவா? ஆமா, உள்ள வாங்க, விவரமா சொல்றேன்.